வணக்கம். பாதுகாப்பு செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தரைமட்டமான கமாஸ் முக்கிய சுரங்கப்பாதை ITF தகவல். காசா பள்ளிகள் மீதான தாக்குதல்கள் தொடரும் இஸ்ரேல், 9 பேர் பலி. விசாரணைக்கான கோரிக்கையை நிராகரிக்கும் இஸ்ரேல் பிரதமர். கமாசுடன் போரிட விருப்பமில்லை, போர் நிறுத்தத்தினை விரும்பும் இஸ்ரேல் ராணுவம். தேர்தலிலிருந்து விலகும் ஜோ பைடன், கோவிட் தொற்று உறுதி. கடந்த மாதம் கமாஸ் போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்குள் ஊடுருவ முயன்ற கமாஸ் தாக்குதல் சுரங்கப்பாதையை தகர்க்கும் பணியை முடித்துவிட்டதாக IDF கூறுகிறது. 4 கமாஸ் போராளி குழுக்களினால் தெற்கு காசாவின் ட்ரபாவில் உள்ள சுரங்கப்பாதையை பயன்படுத்தி ஜூன் 6 அன்று ஊடுருவல் தாக்குதலில் இஸ்ரேலிய எல்லை நெருங்கினர். அவர்கள் வெளிப்பட்ட தண்டு எல்லையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருந்ததாக IDF தெரிவித்துள்ளது. துப்பாக்கி ஏந்தியவர்களுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் வாரண்ட் அதிகாரி ஜீத் மசாரிப் கொல்லப்பட்டார். ஆயுதம் ஏந்திய 4 கமாஸ் போராளிகளினால் 3 ட்ரோன் தாக்குதல் மற்றும் டேங் செல் தாக்குதலில் கொல்லப்பட்டனர். 4வது கமாஸ் போராளி தப்பி ஓடிவிட்டதாக தெரிவித்துள்ளது. காசா பிரிவு எலைட் ஜகலோம் போர் பொறியியல் பிரிவு மற்றும் மசாரிப் உறுப்பினராக இருந்த பெடோயின் உளவு பிரிவு ஆகியவற்றுடன் போர் பொறியாளர்கள் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் குறித்த இந்த சுரங்கப்பாதை அளிக்கப்பட்டது. IDF-இன் கூற்றுப்படி சுரங்கப்பாதை 3 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை வலையமைப்பின் ஒரு பகுதியாகும். இது முன்னர் ராணுவத்தால் ஓரளவு அளிக்கப்பட்டது. சுரங்கப்பாதையின் உள்ளே துருப்புக்கள், பல கிளைப்பாதைகள், குண்டுவெடிப்பு கதவுகள் மற்றும் கமாஸ் செயல்பாட்டாளர்கள் வசிக்கும் ஒரு அறை ஆகியவற்றை கண்டறிந்தனர். அவை முழுவதுமாக மின்சார இணைப்புகள் உள்ளது என்று IDF மேலும் தெரிவித்துள்ளது. காசா நகரின் மேற்கில் அல் ரிமால் பகுதியில் உள்ள பள்ளிக்கு அருகே இஸ்ரேலிய குண்டுவீச்சில் 3 குழந்தைகள் உட்பட குறைந்தது 9 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். காசா மீதான இஸ்ரேலின் ரத்தம் தோய்ந்த போரினால் 9வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு சிவிலியன் வசதிகள் மீதான இந்த கொடிய தாக்குதலினை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றது. செவ்வாயன்று ஜூஎன்னால் நடத்தப்படும் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மத்திய காசாவின் நுசிராத் அகதிகள் முகாமில் தங்கியிருந்த 23 இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன்னர் ஐநாவால் இயக்கப்படும் அபு ஒரிபான் பள்ளி இலக்கு வைக்கப்பட்டது. குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 80 பேர் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 7 தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணைக்கான கோரிக்கையை இஸ்ரேல் பிரதமர் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நெசட்டில் இஸ்ரேலிய சட்டமியற்றுபவர்களிடம் ஆற்றிய உரையில் பெஞ்சமின் நெதன்யாகு அக்டோபர் 7 தாக்குதல்கள் தொடர்பாக ஒரு மாநில விசாரணை குழுவை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து முதலில் நான் கமாஸை தோற்கடிக்க விரும்புகின்றேன் என்று கூறினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனிய ஆயுத குழுக்களின் கொடிய தாக்குதலுக்கு உத்தியோகபூர்வ விசாரணைக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேலிய ராணுவம் கடந்த வாரம் அதன் முதல் உள்ளக விசாரணையின் முடிவுகளை வெளியிட்டது. அது கடுமையான தவறுகள் மற்றும் பிழைகளை ஒப்புக்கொண்டது. நெதன்யாகு ஆட்சியில் நீடிக்க விசாரணையை தவிர்த்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேல் போரின் இலக்குகளை அடைவதற்கு முறையாக முன்னேறி வருகின்றது. கடத்தப்பட்டவர்களை விடுவித்தல், கமாஸை அழித்தல் என்று பிரதமர் புதனன்று கூறினார். காரட் செய்தித்தாள் அவரை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தலைமை கமாசுடன் ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புகிறது என்று அமெரிக்க பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவ 2 முனைகளில் சண்டையிட முடியாது என கூறுவதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய ராணுவ தலைமை காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை எட்ட நம்புகின்றது. அது கமாஸை ஓரளவு அதிகாரத்தில் இருக்க அனுமதித்தாலும் அதற்கு பதிலாக கிஸ்புல்லாவுடனான எல்லை தாண்டிய சண்டையில் கவனம் செலுத்துகிறது என்று தி நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. மருத்துவத்தை நாடும் நிலை தீவிரமாக ஏற்படும் என்றால் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகத்தாம் முடிவெடுப்பேன் என ஜோ பைடன் தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலக சொந்த கட்சியினரே நெருக்கடி அளித்து வருகின்ற நிலையில் ஜோ பைடனுக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லேசான அறிகுறிகள் மட்டுமே காணப்படுவதாகவும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பத்திரிகை செயலாளர் தெரிவிக்கையில் ஏற்கனவே அவர் 3 தடுப்பூசிகள் எடுத்துக் கொண்டுள்ளார். அத்துடன் இதற்கு முன்னரும் அவருக்கு 2 முறை கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு குணமடைந்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். 81 வயதான ஜோ பைடன் முன்னதாக புதன்கிழமை லாஸ் வேகாஸில் உள்ள ஆதரவாளர்களை சந்தித்து ஒரு நிகழ்வில் பேசுவதை காண முடிந்தது. ஆனால் இரவு நேர பிரச்சார உரையை ரத்து செய்தார். அவரது வயதை குறிப்பிட்டும் டொனால்ட் ட்ரம்புடனான நேரலை விவாதத்தில் சொதப்பியதாலும் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலகு அவருக்கு எதிரான நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையிலேயே தற்போது கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெலேவர் பகுதியில் அமைந்துள்ள அவரது குடியிருப்பில்
தேர்தலில் ஜோ பைடன் தனிமைப்படுத்திக் கொள்வார் என்றும் ஆனால் அலுவலக பணிகளை தொடர்வார் என்றே ஜனாதிபதியின் பத்திரிகை செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே எலான் மஸ்க் மற்றும் அவரது பெரும் செல்வந்தரான கூட்டாளிகள் சேர்ந்து நடக்கவிருக்கும் தேர்தலை விலைக்கு வாங்க முயற்சி செய்வதாக ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.